வணக்கம். சற்று முன் கிடைத்த செய்தி. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சற்று முன்னர் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு பெண்ணோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய தகராறு தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படும் இந்த சம்பவத்தில் இது தொடர்பாக தெரிய வருகிறதாவது, காணி உரிமை தொடர்பான வழக்கொன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறி வருகின்ற நிலையில் வேறொரு தரப்பினர் அதில் தங்களது காணி இருப்பதாக உரிமை கூறி வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்ட போது அங்கு வந்த 2 பெண்கள் காணி தம்முடையது என கூறி முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். எதிரி நின்ற பெண்கள் கையில் எந்த விதமான ஆயுதங்களோ பொருட்களோ இல்லாமல் இருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென தனது கைத்துப்பாக்கி எடுத்து அந்த பெண்களை மிரட்டி இருக்கிறார். துப்பாக்கி வைத்து பெண்களை மிரட்டிய இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு இந்த துப்பாக்கி வழங்கியமை மக்களுக்கு ஆபத்தானது என ஏற்கனவே சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் துப்பாக்கி எடுத்து அந்த பெண்ணை சுடுவேன் என தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் இதுவரை அந்த துப்பாக்கியானது மீளப் பெறப்படவில்லை எனவும் இது எவ்வாறு தொடருமானால் பல அசம்பாவிதங்கள் ஏற்படும் எனவும் மக்கள் அச்சம் வெளியிட்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா என்பதுடன் முரண்பட்ட பெண்ணொருவரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாக இருந்தது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் குறித்த பெண்ணின் குழந்தையை அந்த பெண்ணை வைத்திருக்கவும் மன்று அனுமதித்திருந்தது. பெரியவிளான் பகுதியில் உள்ள காணி விவகாரம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனோடு முரண்பட்ட பெண்ணுக்கே இப்படியாக விளக்கமறையில் வைக்கப்படுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சற்று முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. பெண் ஒருவரை துப்பாக்கி காட்டி கொலை செய்வேன் என சுடுவேன் என மிரட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்க நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளியே போ, கடி விட்டு வெளியே போ. போன நான் போலீஸுக்கு போவேன்னு சொல்லி சொன்னா இல்ல போலீஸ் கல்ல எடுத்து நீ கல்ல எடுத்து காணிக்க வந்தானா தம்பி தெளிவா சொல்லுங்க. உனக்கு அடிக்கிறது இந்த கல்லால நீ வீடியோ எங்கடான போட பிரச்சனை இல்ல. நீ வெளிய போ. ஆணி விட எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. நாங்க கொடுக்க வேண்டியதா கொடுப்போம். நீ காணியை விட்டு வெளிய போ மரியாதை. நான் போர்ஸோட நீ வெளிய போ. எங்களுக்கு போர்ஸோட இருக்கு. போர்ஸ கூப்பிட்டு அனுப்புங்க வெளிய. போர்ஸ கூப்பிடுங்க நான் வெளிய கூப்பிட்டு அனுப்புங்க. போர்ஸ கூப்பிடுங்க. எங்கட சட்ட ரூலும் படி எங்க ஏற்பாடு நாங்க வெளியில போறோம். எங்கட தம்பி பொம்பளை கால் வைக்க வராராள். பொம்பளைக்கு உதயதாராம வரவர். சார் கொண்ட வேற ரொம்ப வெச்சுக்கொள்ளும் சார். நீங்களும் கொண்ட வேற யாருமே கொண்டு எங்களோட கேக்கலாம். அதான் சொல்றேன். சர்தானே போட்டோட எடுத்துக்கங்க. போட்டோட எடுத்துக்கங்க. நான் போட்டோட கூப்பிடுங்க. போலீஸ் வரட்டிக்கும். அப்படி ஆளதான் போலீஸ் போறோம். அதான் அமைதியா நாங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல. அமைதியா தானே நாங்க நின்னுறாங்க. போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க. போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே. அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம். இவரே ரெண்டு காலால உதவுறாங்க. அதுல போய் நீங்க அடிக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு போ. நீங்க வரட்டு வரட்டு எடுத்து வந்துருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன். உங்களுக்கு ரெண்டு வாக்கு எடுத்து மற்றவே வரட்டேலாது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் லோன் கொடுத்திருக்கோம். பொதுமக்களுக்கு சுடக்கட்டியா கண் கொடுத்திருக்கு. இவருக்கு அடிக்கிறதுக்கு சுடக்கட்டியா கண் கொடுத்திருக்கு.
என் காலால என்ன ரூல்ஸ் இருக்கு உமக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இவர் காலால அடிக்க இவர் ஆறாள் எனக்கு இவர் காலால உதைக்கிறதுக்கு இவர் ஆறாள் கல்லால தூக்கி எறிவீங்கன்னா காலால கல்லையில சரிதானே இந்த கல்லால தூக்கி எறிவீங்கன்னா வேற ஆளோட வச்சு அடியோட வார ஒண்ணிலே இருக்கட்டும் நாங்க பொட்டேன மாதிரியா இருக்கு பாக்க நாங்கள் உறுதியோட இருக்கட்டும் நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட தான் இருக்கிறோம் சரி மாதிரி காய்க்க மண்டிக்கு சிறக்கி இருக்கா சவம் இருந்தாலும் அவருக்கு மண்டைக்குள்ள அப்ப வழக்கு முடிஞ்சிருக்கு 2026ல வழக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க பின்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே கோட்டாரம் சொல்லி விட்டதா அவற்ற இல்ல அதுக்குள்ள காணி பத்தியா கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம் காலால உதைகிறாராம் கல்லால எறிகிறாராம் எங்கட அவருக்கு இது தஞ்ச காணி அந்த அதுதான் தூண் இதை வந்து இடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போனேன் அப்போ அவன் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் நீ போட்டிருக்கீங்க நான் பார்த்துக்கிட்டே கம்பியா இருக்கு எங்க என்ட்ரி கொடுத்தது இவ்வளோ நேரத்துக்கு போலீஸ் வேற என்ன සෝගේ පරණ වැට කොයි තෙස් තින්නේ මෙතන කෙලිම ගිහිල්ලා අදන පිට පස්සේ ඉවර වෙනවා ඒක අර වැටත් වැරදි නිසා ඔව් මේ වැටත් වැරදි මේක තමයි සම්මුණ වැරදි වැටක් මේක ගලවන්න තමයි ඊයේ නියෝගයක් කරන්නේ ඒක ගලවන්න නියෝගය දුන්නා නම් රාගවන්න இந்த பலட்டම கட்பான் போன வைக்கிறத சும்மா அடி பண்ணிட்டு நீ வீடியோட தம்பி சமாதானமா இருக்கடா தான் கதைக்கிறேன் அவன் துவாக்க நம்ம இருக்கறா துவாக்கறது தெரிஞ்ச கல்ல அவன அடிச்சது எனக்கு இங்க ஏக்காமா யாரி வரணும் துவாக்கறது துவாக்க வச்சிருக்காங்க சார் அங்க இப்ப துவாக்க வச்சிருக்காங்க இந்த படி துவாக்கட என்னங்க துவாக்கட இடுப்புல துவாக்க வச்சிருக்காங்க சுருவான் துவாக்க தம்பிக்கு 2-3 தடவை அடிச்சு போட்டார் எனக்கு தஞ்ச வர 2 ஜேசிபி உள்ள கொண்டு போனோம் කියලා නඩුවක් දාලා නඩුවක් උසාවියේ කියලා මේ සඳුන වැටෙන් කරලා මගේ වැට ගැවුවා ගහන්න දීවට පස්සේ මේගොල්ලෝ විතර කරදර කරන කවුද බේරෙන්නේ මේකේ ඕඩර් එකක් තියෙනවා ஓட்டர் நேற்று முந்தாள் கோர்ட்டுக்கு போனாங்க சார் இவருக்கு எல்லாம் வெட்டி வளவுக்குள்ள போக வச்சுட்டு சரியில்லை 10 காடுன்னு சொன்ன அவற்றை வளவை துப்புறதாக்கத்தான் சொன்னேன் எங்களை எல்லிய வெட்டி தான் ஜேசிபி கொண்டு போயிருக்கு ஜேசிபி கொண்டு வந்தாங்க